கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேம். இந்த ஸ்கேம் என்ன, எதில் நடக்கிற ஸ்கேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் நடக்கிற ஒரு ஸ்கேம். இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் நடக்கிற ஸ்கேம்ஸ் பற்றி நம்ம அவ்வளோவா பேசினதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் இப்போ தான் பேசுகிறோமோ அப்படின்ட்டு ஒரு தாட்டு. பட் ஸ்பெசிஃபிக்காக இந்த இஷ்யூ பற்றி இப்போ தான் நம்ம வந்து பேசுகிறோம். முக்கியமாக பேச வேண்டிய ஒரு ஸ்கேம் இந்த ஸ்கேம் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். எதனால் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஏகப்பட்ட ஸ்கேம்ஸ் பற்றி பேசியிருக்கோம். பட் ரியல் எஸ்டேட்டில் தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. பீப்புள் முக்கியமாக அவேராக இருக்க வேண்டிய ஒரு பர்டிகுலர் ஸ்கேம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ரியல் எஸ்டேட் ஸ்கேம் சொல்லலாம். இந்த ரியல் எஸ்டேட் ஸ்கேமில் எப்படிலாம் என்ன மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா, வேற ஒருத்தர் லேண்டை இன்னொருத்தர் விற்கிறது, அப்புறம் வந்து பிரச்சனை இருக்கிற லேண்டை வாங்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ஆனால் இங்கே கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சில ஸ்கேம்ஸ் நடந்துட்டுருக்கு. ஒரு 3 இன்சிடென்ட் இந்த வீடியோவில் நான் கோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று, திருவள்ளூரில் ஒரு பர்டிகுலர் விமன், ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு வந்து வள்ளூர் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்தோட வேல்யூ ஒரு 30 லட்ச ரூபா இருக்கும். ஒருத்தர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்தோட ப்ராப்பர்ட்டியோட ஓனர் வந்து ஒரு விமன். அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு டெத் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அந்த டெத் சர்டிஃபிகேட் வச்சு வேற ஒருத்தரை கூப்பிட்டு போய் அவங்க தான் வந்து இந்த வாரிசு சர்டிஃபிகேட் வாங்குவாங்க பார்த்தீங்களா, இவன் வேற ஒரு எக்ஸ்ட்ரா 2 ஆளை ரெடி பண்ணி அவங்கள வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஒருத்தருக்கு சர்டிஃபிகேட் வாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய வாரிசு இவங்க அப்படின்ற மாதிரி ஃபேக்காக ஒரு வாரிசு சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி இது ரெண்டுத்தையுமே வச்சு பட்டாவை வந்து இவன் யார் பேருக்கு மாற்றணும்னு நினச்சாலும் அவங்க பேருக்கு வந்து அந்த பட்டாவை மாற்றி லேண்ட் பொசஷனாக பண்ணிடுறான், நில அபகரிப்பு பண்ணிடுறான். இந்த நில அபகரிப்பு பண்ண அப்புறம் அந்த இடத்த இன்னொருத்தருக்கு வித்துடுறோம், ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் இஷ்யூ திருவள்ளூர்ல இப்போ நடந்திருக்கு, ஓகேங்களா? இது எங்கேயோ எப்பயோ நடந்ததா இல்லை, இப்போ ரீசெண்டாக திருவள்ளூர் நடந்த ஒரு இஷ்யூ இது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு இதே மாதிரி ஸ்கேம் தான். ஒருத்தர் இருக்காரு, ஃபார் எக்ஸாம்பிள் டேக் மீ, நான் இருக்கேன், எனக்கு வந்து ஒரு லேண்ட் இருக்கு, ஓகேங்களா? அந்த லேண்டோட வேல்யூ வந்து ஒரு 2.5 கோடி ரூபாய், ஓகேங்களா? அந்த 2.5 கோடி ரூபாய் லேண்ட் என்னோடது. நான் இறந்துட்டேன்னு வேற ஒருத்தர் என்ன பண்றான், டெத் சர்டிஃபிகேட் என் பேர்ல வாங்குறான். அந்த டெத் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவனே வேற ஒரு 2 ஆளை ரெடி பண்றான். அந்த 2 ஆள்ல என்ன சொல்றான்னா, என்னோட வாரிசு அவங்க தான், எனக்கு அடுத்த ஜென்ரேஷன் அவங்க தான், என்னோட அண்ணனோ தம்பியோ ஏதோ ஒன்று சொல்லி எனக்கு அடுத்த ஜென்ரேஷன் அவங்க தான், அவங்களுக்கு அந்த இடம் போகும் அப்படின்ற மாதிரி அவங்க பேருக்கு அந்த இடத்த நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ண வைக்கிறான். அப்படி பண்ண அப்புறம் அந்த லேண்ட் என்ன பண்றான் பார்த்தீங்கன்னா, சேல் பண்றான். 2 இன்சிடென்ட் நடந்திருக்கு. இது 2 இன்சிடென்ட் அவங்க கிட்ட சொல்லிட்டேன். ஸோ யோசிச்சு பாருங்க, இது நம்ம எப்படி செக் பண்ணி பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் இது இப்படிதான் இருக்கும். பட் ஆனால் இதுல இருந்து நம்ம எப்படி அவேரா இருக்கிறது, எப்படி இதுல இருந்து நம்ம காஷியஸா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் விஷயம் இருக்கு. அது என்ன அப்படிங்கறது நான் உங்களுக்கு சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்கேம் இருக்கு. இதே நில அபகரிப்பு ஸ்கேம் தான். இது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில, ஓகேங்களா? சென்னையில அந்த பர்டிகுலர் இடத்தோட வேல்யூ வந்து ஒரு 2.5 கோடி ரூபாய், ஓகேங்களா? அந்த 2.5 கோடி ரூபாய் இடத்தோட வேல்யூ என்ன பண்றான்னா, இதே மாதிரியே ஒருத்தர் என்ன பண்றான், அவன் பேர்ல ஒருத்தர் இருக்காரு, திருப்பியும் அகைன் ரிப்பீட், ஒருத்தர் இருக்காரு, அவருடைய இடத்த டெத் சர்டிஃபிகேட் வாங்கிடுறான். டெத் சர்டிஃபிகேட் மீன்ஸ் அவர் இறந்துட்டான்னு சொல்லி டெத் சர்டிஃபிகேட் வாங்குறான். இவன் இன்னொரு 2 ஆளை ரெடி பண்ணி அவங்க பேர்ல அந்த இடம் வர மாதிரி ரெடி பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியை வேற ஒருத்தனுக்கு சேல் பண்றான். எவ்வளவுக்கு சேல் பண்றான்? 2.5 கோடி ரூபாய்க்கு சேல் பண்றான். அந்த 2.5 கோடி ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு அந்த இடத்த வாங்கினவர் என்ன பண்றாருன்னா, நெட் கேஷ் கொடுத்து வாங்கல, லோன் போறாரு. அந்த லோன் எங்க அப்படின்னு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ்பிஐல லோன் போறாரு. லோன் போயிட்டு இந்த இடத்த அவர் வந்து வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் பேங்க்ல வந்து அண்டர் எஸ்பிஐ பொசஷன் அண்டர் எஸ்பிஐ அப்படிங்கிற மாதிரி சில டேர்ம்ஸ் போடுவாங்க. இந்த ஓடிசிசிலாம் வாங்கும்போது எந்த பேங்க்ல இது கொலேட்ரலா இருக்கோ அந்த பேங்க்குடைய ஸ்டிக்கர் அங்கே வந்து ஒட்டுவாங்க. இது யூஸ்வலி பேங்க்ல இருக்கிற ப்ரொசீஜர்ஸ். இந்த மாதிரி ஸ்டேட் பேங்க்ல இருக்கவங்க என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க. இந்த இடம் வந்து எஸ்பிஐக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லி ஒட்டிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, வேற ஒருத்தர் இடம் இன்னொருத்தன் ஃபேக்கா கை மாத்துறான், இன்னொருத்தருக்கு விற்கிறான், அவன் எஸ்பிஐல லோன் போட்டு வாங்குறான். அந்த எஸ்பிஐ வந்து அந்த இடத்த வந்து ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க. இதுதான் அந்த இன்சிடென்ட் சினாரியோ. இது ரியலா நடந்த விஷயம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அவர் வந்து ஃபாரின், யாரு வாங்கினவர் வந்து ஃபாரின், அவர் வந்து ஃபாரின்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. வித்தவர் வந்து சென்னையில தான் இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, இன்னைக்கு ஒரு நாள் அந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது அவருடைய இடத்துல அந்த திஸ் ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு எஸ்பிஐ அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் எஸ்பிஐ அப்படிங்கிற மாதிரி ஒரு டேக் இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகாரு. என்னடா இது ஏன் ப்ராப்பர்ட்டி, எனக்கு தெரியாம எப்படி எஸ்பிஐல வந்தாங்கன்னு சொல்லிட்டு அங்க போய் கேட்கும்போது இங்க நடந்த மொத்த விஷயத்தையும் வந்து யாரோ ஒருத்தர் வாங்கியிருக்காங்க சார், இது உங்க இடமா எனக்கு தெரியாது சார் அப்படின்ற மாதிரி ஸ்டேட் பேங்க்ல சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி அவங்க கிட்ட இருந்து மீட்கப்பட்டு யார் ப்ராப்பர் ஓனரோ அவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இதனால இந்த 2.5 கோடி ரூபாய் லோன் வாங்கி ஒருத்தர் வாங்கினாரு பாத்தீங்களா, அவரு மன உளைச்சல் ஆளாகி ஒரு பக்கம் லோன் கட்டணும், இன்னொரு பக்கம் வாங்கின இடமும் இல்லாம போச்சு. 2.5 கோடி ரூபாய் கொஸ்டின் மார்க். அண்ட் எல்லாத்துக்கும் மேல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட குடும்பமே இன்னைக்கு வந்து செதஞ்சு போயிருக்கு. இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் நடந்த அப்புறம் அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து
எனக்கு நீ வேணவே வேணான்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் ஸ்டேஜாக போய் அவங்க குடும்பமே செதஞ்சு போயிருக்கு. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் நில அபகரிப்பு அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் விஷயத்தினால. இது ரீசெண்டாக நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இடம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு நிறைய பேருக்கு கனவு, இன்க்ளூடிங் மீ, எனக்கும் ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அதே மாதிரி எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஆசை தான். பட் இந்த கும்பல் யாரை டார்கெட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, சின்ன அமௌண்ட் கையில் வச்சிருப்பாங்க. பட் ஆனால் ஒரு இடத்த வாங்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆசை இருக்கும். அவங்கள தான் டார்கெட் பண்ணுறாங்க. அவங்க கிட்ட போய் எப்படி பேசுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு, மார்க்கெட் ரேட்டோட கம்மி ரேட்டில் விற்கிறாங்க, அவங்க வந்து ஃபாரின் போகலான்னு இருக்காங்க, அவங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காரு, அவங்க பையன் வந்து மெடிக்கல் காலேஜில் சேர்க்கலான்னு இருக்காங்க, இப்படி ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி அந்த இடத்த வந்து கம்மி ரேட்டில் விற்கலான்னு இருக்காங்க, இது வந்து உங்களுக்கு லக்கு, நீங்கள் வாங்கினீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏமாற்றி அந்த இடத்த வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 2000 ஆண்டு முன்னாடி நீங்கள் வாங்குற பார்ட்டி அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை 2000 இயருக்கு முன்னாடி வாங்கியிருந்தாங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை ப்ராப்பராக செக் பண்ணி அக்கம் பக்கத்தில் விசாரித்து யாரோட ஓனர் என்ன, அதில் அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற விட்னஸஸ் யார் யார் இருக்காங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதுலேருந்து, அப்புறம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கேட்கறதுலேருந்து, அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் வச்சு செக் பண்ணுறதுலேருந்து, கிராஸ் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் இல்லாமல் 10 கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணியாவது ஒரு இடத்த ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்குங்க. பிகாஸ் ஒரு ஆன்லைன் ஸ்கேம், ஒரு ஆஃப்லைன் ஸ்கேம் அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் இருக்கிற வருமானத்தை சின்ன போர்ஷன் ஆஃப் அமௌண்ட்டையோ இல்லை நம்ம கிட்ட இருக்கிற குட்டி சேவிங்ஸை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் அதை வந்து ஏமாந்து போகிறது அப்படிங்கிறது நிறைய இருக்குது. பட் ஆனால் வீடு கட்டுறது, இடம் வாங்குறதுங்கிறது அப்படி கிடையாது. நம்மளுடைய ஹோல் இயரோட இன்கமில் ஒரு போர்ஷனை நம்ம வந்து வீடுக்காக செலவு பண்ணுறோம், வீடுக்காக கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். இன்னைக்கு டேட்டில் மினிமம் ஒரு 50 lakh இல்லாமல் ஒரு ப்ராப்பர் வீடு, ப்ராப்பரான இடத்துல வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு சராசரியாக ஒரு 5 லட்ச ரூபா வருமானம் வருஷத்துக்கு போட்டால் கூட 10 வருஷம் யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் டு டேக் தட் ஹோம். இல்லை ஒருத்தருக்கு 2.5 லட்ச ரூபா வருமானம் இருக்குன்னா அவர் வந்து 20 வருஷம் அவர் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டால் தான் அந்த வீட்டை இன்னைக்கு வாங்க முடியும். பட் ஃபியூச்சரில் அந்த வீட்டோட வேல்யூ அதிகமாகும் போது இட் டிபெண்ட்ஸ். பட் அப்படி இருக்கும்போது ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம ஒரு வாங்குறோம் அப்படின்னும் போது தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்குங்க. அதுதான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் ஷேரிங்காக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஸோ மச்.